ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வில்லனாக நடித்து நகைச்சுவை நடிகராக மாறிய 5 நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் ஹீரோக்களை விட வில்லன் ரொம்ப அழகாகவே ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஆனால் சில வருஷத்துக்கு முன்பெல்லாம் வில்லன் அப்படின்னாலே மிரட்டலான முகம், அப்புறம் கணீர் குரல், பார்ப்பவர்களே மிரள வைக்கிற தோற்றம், இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வில்லன் அப்படின்னு நாமளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த வில்லன்களே காமெடியனாக மாறி சிரிக்கவும் வைத்திருக்காங்க. அப்படி நம்மளை மிரட்டவும் செஞ்சு காமெடியனாகவும் செஞ்ச சில நடிகர்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது எம்ஆர் ராதா. நடிகவேல் எம்ஆர் ராதா அந்த காலத்தில் மற்ற விலங்குகளை போல் கம்பு சுற்றி சண்டை போட்டு இதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. அவருடைய நடிப்பு எப்படி இருக்குன்னா, மிரட்டலான பார்வை, அவர் பேசுகிற அந்த பேச்சு விதம் 2 விதமாகவும் பேசுவாங்க. அவருடைய குரல் வளம் இதெல்லாம் தான் வில்லனாக நமக்கு காட்டியது. இவரே காமெடியானாகவும் நடித்து பயங்கரமாக பேர் பெற்று நம்மளை சிரிக்க வைத்திருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசோகன். இவர் 60களில் முன்னணி ஹீரோக்களுக்கு எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுக்கு வில்லனாக நடித்து பேர் பெற்றவர். இவரும் வாள் எடுத்து கத்தி சண்டை போட்டு இப்படி சண்டைவெல்லாம் போட மாட்டார். தன்னுடைய குரல் வளத்தாலேயே மற்றவங்களை மிரள வைப்பார். அந்த நடிப்பு அசோகன்ட்ட நல்லாவே வெளிப்படுத்துவார். அதே மாதிரி அவர் காமெடியனாக தமிழ் சினிமாவில் நடித்து ரசிகர்களை சிரிக்கவும் வைத்திருக்கிறார். அடுத்து பார்க்க போகிறது பாலையா. நடிகர் பாலையா நிறைய படங்களில் வில்லனாக நடித்து மிரட்டியிருக்கிறாரு. அதே பாலையா காதலிக்க நேரமில்லை அப்படின்ற திரைப்படத்தில் நாகேஷுடைய சேர்ந்து ஒரு காம்பினேஷன் வரும். பயங்கர காமெடியாக இருக்கும். அது இப்போ வரைக்கும் தமிழ் ரசிகர்களால் பாராட்டப்படுது. அடுத்து மணிவண்ணன், சொல்லவே வேண்டாம். கொங்கு நாட்டு வட்டார தமிழை வித்தியாசமாக பேசி வில்லனாக மிரட்டியவர் தான் மணிவண்ணன். நெப்போலியன் படத்தில் நடித்த எட்டுப்பட்டி ராசா அப்படின்ற திரைப்படத்தில் இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரம் இப்போ வரைக்கும் தமிழ் மக்களிடம் பேசப்படுது. அப்படி வில்லனாக மிரட்டிய மணிவண்ணன், சத்யராஜ், கவுண்டமணி இவங்க கூட்டணியில் நடித்த காமெடி காட்சிகள் இப்போ வரைக்கும் மக்களிடம் வரவேற்பை பெற்ற சூப்பர் ஹிட் சீன்ஸ் தான். அடுத்து காதல் தண்டபாணி. இந்த காதல் படத்தில் நடித்த தண்டபாணி இப்போது உயிரோடு இல்லை. அப்படின்னாலுமே வில்லன் படத்தில் அவர் மிரட்டியதை யாராலையும் மறக்க முடியாது. 90s கிட்ஸோடைய ஃபேவரட் படமான காதல் திரைப்படத்தில் ஹீரோயினியோடைய அப்பாவை நடிச்சிருப்பார். அவர் பார்ப்பதற்கே நம்மளை அப்படியே கை கால் அப்படியே உதற மணிக்கு நடிச்சிருப்பார். அவ்வளவு நடிப்பு மிரட்டலாக இருக்கும். அவரே காமெடி நடிச்சிருப்பார். எந்த படத்துலனா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற படத்தில் சத்யராஜ், சிவகார்த்திகனுடைய கூட்டணியில் காமெடி காட்சிகளில் வயிறு குலங்க சிக்க வைத்திருப்பார். இந்த இப்போ பார்த்த வில்லன்களில் காமெடியாகவும் நடித்து நம்மளை அசத்திருக்கிற எந்த காமெடி ஆக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லுங்கப்பா. கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.